ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வவ்வல்ஸ் அண்ட் இட்ஸ் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வவ்வல்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஓகேவா? இதோட சிம்பிள்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ தமிழில் வந்து நீங்கள் அ ஆ இ ஈ அது படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த அக்கு சவுண்டு இருக்குது. அந்த ஆக்கு சிம்பிள் இருக்கா? இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஆக்கு வந்து சிம்பிள்ஸ் இல்லை. ஓகேவா? இந்த இதில் வந்து நம்ம என்ன படிக்கணும்னா வித்தவுட் சிம்பிள்ஸ் மேக் வேர்ட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள், எந்த ஒரு சிம்பிள்ஸ் இல்லாமல் 2 letters 3 letters 4 letters. ஓகேவா? கல், கமல், அச்கன் அது மாதிரி லெட்டர்ஸ் தான் இதில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆ. ஓகேவா? ஸோ ஆக்கு எப்படி வரும்னு பாருங்கள். 1 லைன். ஓகேவா? இந்த மேலே இருக்கிற லைன் எப்பயுமே எல்லா லெட்டர்ஸ் கூடயும் வரும். ஓகேவா? ஸோ சில குழந்தைங்களுக்கு புரியாது. சில குழந்தைங்க வந்து எப்படி எழுதுவாங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் எழுதுகிறோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி எழுதுவாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம எழுதக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், இந்த லைன் இருக்குது இல்லையா? அந்த லைனில் டச் பண்ணி அடுத்து தான் நம்ம சிம்பிள்ஸ் ஆர் லெட்டர்ஸ் வேர்ட் எழுதணும். ஓகே? ஸோ எக்ஸாம்பிள், அம்மா வந்து வீட்டில் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க எங்கே போடுவாங்க? வெளியில் வெயிலில் காய வைப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே நம்ம அந்த அந்த இதில் வந்து துணி எப்படி தொங்குமோ அதே மாதிரி இது அந்த லைன் நினச்சிக்கோங்க. ஓகேவா? அந்த கொடின்னு நினச்சிக்கோங்க. அந்த கொடியில் இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம தொங்க விடுறோம். ஓகேவா? புரியுதா? ஸோ இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈயோட சிம்பிள் எப்படி வரும் பாருங்கள். இந்த சைட்லேருந்து இதுதான் சிம்பிள்ஸ். ஆனால் இந்த லைன் எல்லா லெட்டர்ஸ்லேயும் வரும். ஓகேவா? ஈ இந்த சைடு வரும். ஓகே? ஸோ எக்ஸாம்பிள், வேஞ்சஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள். இது நம்ம க. ஓகேவா? காமே ஆக்கி மாத்திரா கா. ओके? का में छोटी की मात्रा, छोटी मीन्स स्मॉल, छोटी की मात्रा की. का में बड़ी की मात्रा, बड़ी मीन्स बिग, की. ओके? की. नेक्स्ट ஊவோட சிம்பிள் பாருங்கள் இந்த சைடு. ஓகேவா? ஸோ இது का में छोटी ஊ की मात्रा கூ. இது இந்த சைடு கூ. நெக்ஸ்ட் இது பாருங்கள் ரீ. தமிழில் ஐ சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹிந்திமே ரீயோட சிம்பிள் சி மாதிரி இருக்கும். இது வந்து லெட்டர்ஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? இப்போ இது கீழே, இதுவும் கீழே, அதே மாதிரி இதுவும் க்ர. இந்த சவுண்ட் எப்படி வரும்? ரீயோட சவுண்ட் எப்படின்னா க்ர. ஓகேவா? காமே ரீக்கி மாத்திரா க்ர. நெக்ஸ்ட்டு ஏ மேலே ஒரே ஒரு லைன். ஓகேவா? ஸோ கே. ஓகே? கை. கை. ஓகே? இது சில பேர் கேன்னு சொல்கிறாங்க, சில பேர் கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட சிம்பிள் கீழே ஒரு லைன். இதில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் இங்கே லைன் வந்து மேலே போகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து மேலே ஒரே ஒன்று. ஸோ கே, கை, கோ, பிக்கா. ஸோ 2 கவ். ஓகே? நெக்ஸ்ட்டு அங்கோட சிம்பிள் கங், கஹா. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம திருப்பி பார்க்குறோம். கா, கி, கீ, கு, கூ, க்ர, கே, கை, கோ, கவ், கங், கஹா. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் ரீட் பண்ணி தமிழ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? காக்கா, கீக்கி, கூக்கு,
கை படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹிந்தியில் அது பேர் பாராகடி. ஓகேவா? பாராகடி நம்ம எப்படி படிக்கணும்னா பாருங்கள், காக்கா கீக்கி கூக்கு க்ர, கேக்கை கோக்கவ் கங் கஹா. ஓகேவா? எதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.